வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மதவாத சக்திக்கு இடம் கிடையாது. ஷோபா கரந்தலேஜேவுக்கு துரை வைகோ பதிலடி. தமிழ்நாட்டின் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 107வது பிறந்த நாள். ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோர் மலர் தூவி மரியாதை. போர்களால் உணவே கிடைக்காத சூழல் ஏற்பட போகிறது. G20 மாநாட்டில் பிரதமர் மோடி எச்சரிக்கை. நவம்பர் 25 முதல் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஒன்றிய அரசு அழைப்பு. தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழக பொறுப்பாளர் சந்திரா சேதுராமன் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில், தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழக பொறுப்பாளர் சந்திரா சேதுராமன் மறைவேதிய செய்தி அறிந்து மிகவும் வருந்தியதாக தெரிவித்துள்ளார். அன்னாரை இழந்து வாடும் அவரது கணவரும் சாஸ்திரா பல்கலைக்கழக வேந்தருமான ஆர். சேதுராமன் அவர்களுக்கும் மகன்கள் வைத்திய சுப்பிரமணியம், சுவாமிநாதன், மகள் திருமதி பிரியா மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒன்றிய இணை அமைச்சர் ஷோபா கரந்தலாஜேவின் தமிழ்நாடு தொடர்பான கருத்துக்கு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோவின் அலுவலக திறப்பு விழா தென்னூர் உழவர் சந்தையில் நடைபெற்றது. இதில் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் K.N. நேரு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் திருச்சி நாடாளுமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்வில் மாநகராட்சி மேயர் அன்பழகன், மாமன்ற உறுப்பினர் மதிவாணன் மற்றும் மதிமுகவின் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது என்று சோபோ கரந்தலாஜேவின் கருத்துக்கு பதிலடி கொடுத்தார். அதனால என்னை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திராவிட மண், இங்க பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது. அவங்க பேனர் வச்சு வைக்கலாம் செய்யலாம், அவங்க என்ன கூட்டணி வேணா வைக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் மதவாத சக்திகளுக்கு இங்கே மக்கள் இடமளிக்க மாட்டார்கள். இங்கதான் நான் சொல்ல விரும்புறேன். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பிறந்த நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் எம்பியும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, தைரியம் மற்றும் அன்பு இரண்டிற்கும் பாட்டி ஒரு சிறந்த உதாரணம் என குறிப்பிட்டுள்ளார். தேச நலன்களுக்கான பாதையில் அச்சமின்றி நடப்பதே உண்மையான பலம் என்பதை அவரிடம் இருந்துதான் கற்றுக்கொண்டதாகவும், அவருடைய நினைவுகள் தனக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டுள்ள கார்கே, இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தியின் வாழ்க்கையின் மூலம் கோடிக்கணக்கான இந்தியர்கள் புதிய உத்வேகம் பெறுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். இந்திரா காந்தி வாழ்நாள் முழுவதும் போராட்டம், ஆற்றல் மிக்க தலைமை, தைரியம் ஆகியவற்றிற்கு உதாரணமாக இருந்தார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் நாட்டிற்காக தன்னலமின்றி உழைத்தார் எனவும், இந்தியாவின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் காக்க தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்தார் எனவும் அவரது பிறந்த நாளுக்கு தங்களது பணிவான அஞ்சலி என்று கார்கே குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற அனைத்து கட்சிகள் கூட்டம் வருகின்ற 24ஆம் தேதி நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இரு அவைகளிலும் நவம்பர் 25ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 20 வரை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசனை நடத்த அனைத்து கட்சிகளின் கூட்டத்துக்கு கிரண் ரிஜிஜு அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் நவம்பர் 24ஆம் தேதி காலை 11 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவும், தற்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வில் உள்ள வக்பு வாரிய மசோதாவும் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 முக்கிய மசோதாக்களையும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக மண்டல வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக மண்டல வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வரும் 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனிரோவில் தொடங்கிய G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், சீன அதிபர் ஜின்பிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றான G20 அமைப்பின் தலைமை பதவியை பிரேசில் வகித்து வருகிறது. அங்குள்ள ரியோ டி ஜெனிரோவில் G20 உச்சி மாநாடு தொடங்கியது. இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா, அமெரிக்கா, பிரேசில், சீனா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றனர். G20 மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனையும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் பிரதமர் மோடி சந்தித்தார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. பைடனை சந்தித்தது தொடர்பான புகைப்படத்தை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்த பிரதமர் மோடி, பைடனை சந்திப்பது எப்போதும் மகிழ்ச்சியான தருணம் என பதிவிட்டுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் G20 மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, போர்களால் ஏற்பட போகும் ஆபத்துகள் குறித்து பேசியுள்ளார். G20 உச்சி மாநாடு பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோ நகரத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் அமெரிக்கா, பிரேசில், பிரான்ஸ், சைனா, ஜெர்மனி என பல நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களும் கலந்து கொண்டுள்ள நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் கலந்து கொண்டுள்ளார். இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி பட்டினி மற்றும் வறுமைக்கு எதிரான போராட்டம் குறித்த தலைப்பில் பேசினார். அப்போது அவர், உலகில் நடைபெறும் போர்களால் தெற்கு நாடுகளில் உணவு, எரிபொருள், உரம் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். தெற்கு நாடுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அந்நாடுகள் சந்திக்கும் சவால்களை மனதில் வைத்து செயல்பட்டால் மட்டுமே நமது ஆலோசனைகள் வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார். டெண்டர் விவகாரம் தொடர்பாக அறப்போர் இயக்கத்துக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மான நஷ்ட ஈடு வழக்கு விசாரணையை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைத்துறையில் கடந்த 2016 முதல் 21 வரையிலான ஆட்சிக் காலத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாகவும், இதில் முன்னாள் முதலமைச்சர், அந்த துறையின் அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருப்பதாகவும் அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருந்தது. அறப்போர் இயக்கத்தின் இந்த செயல் தமது புகழுக்கு களங்கம் விளைவிப்பதாக கூறி தன்னை பற்றிய அவதூறு பேச்சுக்கு தடை கோரியும் 1.10 கோடி மான நஷ்ட ஈடு கேட்டும் அறப்போர் இயக்கம் மீது எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்ற நிலையில் சாட்சியம் அளிப்பதற்காக உயர்நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆஜரானார். இதையடுத்து வழக்கு விசாரணைக்காக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணையை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் மூலம் ராக்கெட் மூலம் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ ஆண்டுதோறும் பல செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி வருகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து ராக்கெட்டுகள் மூலம் செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட்டு வந்தன. அதேவேளை தனியார் நிறுவனங்களின் ராக்கெட்டுகள் மூலமும் செயற்கைக்கோளை ஏவும் முயற்சியில் இஸ்ரோ இறங்கியுள்ளது. அந்த வகையில் உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான அமெரிக்காவை சேர்ந்த எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான ராக்கெட் மூலம் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியுள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் 9 ராக்கெட் மூலம் இஸ்ரோவின் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் GSAT-N2 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. இஸ்ரோவுக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கும் இடையே வர்த்தக ரீதியில் செயற்கைக்கோள் ஏவப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. வாடிக்கையாளர்களின் விவரங்களை சரிபார்க்காமல் புதிய வங்கி கணக்கு தொடங்கக்கூடாது என ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்தார். மும்பையில் தனியார் வங்கிகள் இயக்குநர்கள் மாநாடு நடைபெற்றது. அதில் ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் கலந்து கொண்டார். மேலும் இந்த மாநாட்டில் துணை ஆளுநர்கள் மற்றும் ஒழுங்குமுறை துறை, கண்காணிப்பு துறை மற்றும் அமலாக்கத்துறையின் நிர்வாக இயக்குநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
அப்போது பேசிய சக்திகாந்த தாஸ், இந்திய வங்கித்துறை ஆபத்துகளும் சவால்களும் நிறைந்தது என தெரிவித்தார். வாடிக்கையாளர்களின் சுய விவரங்கள் அடங்கிய KYC விவரங்களை சரிபார்க்காமல் புதிதாக வங்கி கணக்கு தொடங்கக்கூடாது எனவும், வங்கி ஊழியர்கள் முறைகேடுகளில் ஈடுபடாத வகையில் அவர்களுக்கு ஊக்கத்தொகையை கவனமாக கட்டமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். வேலூர் அருகே யானை தந்தம் விற்க முயன்ற பாஜக நிர்வாகி உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் அடுத்த அரியூர் மலைக்கோடி பகுதியில் யானை தந்தம் விற்பனை செய்வதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. பின்னர் தகவலின் பேரில் வனத்துறையினர் நடத்திய சோதனையில் பாஜக வேலூர் நிர்வாகி சரத்குமார் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவங்களில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என வனத்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் அருகே பேக்கரியில் தகராறு செய்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் அருகே பாளையம் பிரிவு என்னும் இடத்தில் பொன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான பேக்கரியில் நேற்று இரவு 2 ஊழியர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு மதுபோதையில் வந்த 5 இளைஞர்கள் பேக்கரி ஊழியர்களிடம் டீ போட்டு தருமாறு கேட்டபோது டீ இல்லை என்று ஊழியர்கள் கூறியதால் ஆத்திரமடைந்த போதை ஆசாமிகள் பேக்கரி ஊழியர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதன் CCTV காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மதுபோதையில் இருந்த இளைஞர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். திருப்பத்தூர் அருகே காரை வாடகைக்கு எடுத்து வேறு ஒருவரிடம் அடமானம் வைத்து மோசடி செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஆசிரியர் நகர் பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவர் டிராவல்ஸ் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் என்பவர் மோகனிடம் இருந்து காரை வாடகைக்கு வாங்கிச் சென்றுள்ளார். இதையடுத்து யுவராஜ் காரை கொண்டு வந்து தரவில்லை எனவும், மேலும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளவும் முடியாததால் சந்தேகம் அடைந்த மோகன் சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த நிலையில் யுவராஜ் கிருஷ்ணகிரி பகுதியில் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு விரைந்து சென்று யுவராஜை கைது செய்து அவரிடம் இருந்து காரை பறிமுதல் செய்தனர். மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் யுவராஜ் திட்டங்குடியில் ஒருவரிடம் 2 லட்சத்திற்கு மோகனின் காரை அடமானம் வைத்து இருந்தது தெரியவந்தது. பின்னர் காவல்துறையினர் யுவராஜ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்தியாவில் பல துறைகளில் தமிழ்நாடு முன்னோடியாக இருந்து வருவதற்கான பல திட்டங்களை வகுத்து தந்தவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்று அமைச்சர் சிவ வி. மெய்யநாதன் பேசியுள்ளார். மயிலாடுதுறையில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் நடைபெற்ற 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் 403 பயனாளிகளுக்கு 2,21,80,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு கடனுதவிகளை மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி. மெய்யநாதன் வழங்கினார். பின்னர் வார விழாவில் நடைபெற்ற பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த 21 மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் சிவ வி. மெய்யநாதன் அவர்கள் பரிசு வழங்கினார். இந்த விழாவானது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்றது. இதில் MLAக்கள் நிவேதா முருகன், பன்னீர்செல்வம், ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் விழாவில் பேசிய அமைச்சர், மகளிர் சுய உதவிக்குழுவில் கடன் பெற்று கடன்களை திருப்பி செலுத்த முடியாத 2,756 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்த இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் நம் முதல்வர் என பெருமிதம் தெரிவித்தார். திருப்பூர் அருகே முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் 107வது பிறந்த நாள் விழாவை காங்கிரஸ் கட்சியினர் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் திருப்பூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் 107வது பிறந்த நாள் விழா ரயில் நிலையம் அருகே மாநகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இந்திரா காந்தி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால்சாமி, இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அருண், மாவட்ட துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள் மற்றும் மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் விக்டோரியா மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அன்னை இந்திரா காந்தி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் கைக்குழந்தையுடன் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் 25 வயதுக்கு மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கைக்குழந்தையுடன் வந்து திடீரென மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தீ வைத்துக் கொள்ள முயற்சி செய்தார். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர்.
விசாரணையில் அந்த பெண் வெங்கடாபுரத்தைச் சேர்ந்த கணவரை பிரிந்து கைக்குழந்தையுடன் வசிக்கும் நந்தினி என்பதும் தன்னை தாக்கிய உறவினர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத பசுபதிபாளையம் காவல்துறையினரை கண்டித்து தீக்குளிக்க முயற்சி செய்ததும் தெரியவந்தது. நாற்றம்பள்ளி அருகே 15 வயது சிறுமி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கல்நாசரம்பட்டி எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் மகள் தீபிகா புதுப்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு துணிக்கடையில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் வீட்டில் தீபிகா தனியாக இருந்துள்ளார். அப்போது வெளியே சென்றிருந்த தீபிகாவின் தாயார் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது தீபிகா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனடியாக இது குறித்து நாற்றம்பள்ளி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் அருகே மூதாட்டியிடம் 6 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி தெருவை சேர்ந்த மீனாட்சி என்ற மூதாட்டி வீட்டில் தனியாக இருந்த சமயத்தில் நள்ளிரவில் வீட்டின் அலாரம் மணி ஒலித்ததன் பேரில் வெளியில் வந்து பார்த்தபோது அடையாளம் தெரியாத நபர் மூதாட்டி அணிந்திருந்த 6 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து மூதாட்டி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த விருதம்பட்டு காவல்துறையினர் தனிப்படை அமைத்து விசாரணை செய்ததில் அதே தெருவைச் சேர்ந்த கரண் என்ற இளைஞர் தனக்கு அதிக கடன் தொல்லை இருப்பதனால் மூதாட்டியின் தாலிச்சங்கிலியை பறித்து சென்றது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் கரண் மீது வழக்கு பதிவு செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 56,000 தாண்டியது. சர்வதேச பொருளாதார அடிப்படையில் தினசரி தங்கம் விலையில் மாற்றம் ஏற்படுகிறது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 56,520 ரூபாய்க்கும், கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 7,065 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 101 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 2,000 ரூபாய் உயர்ந்து 1,00,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. எல்லை பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்து ஆவணமற்ற புலம்பெயர்ந்தவர்களை நாடு கடத்த திட்டமிட்டுள்ளதை டொனால்டு டிரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் சட்டவிரோத குடியேற்றம் குறித்த கருத்துக்கள் முக்கிய பிரச்சனையாக இருந்தது. அதிபர் ஜோ பைடன் ஆட்சியில் சட்டவிரோதமாக அமெரிக்க எல்லைக்குள் புகுந்தவர்களை நாடு கடத்தி மெக்சிகோவுடனான எல்லையை உறுதிப்படுத்துவேன் என்று டொனால்டு டிரம்ப் உறுதியளித்திருந்தார். இந்த நிலையில் ட்ரூத் சோசியல் சமூக ஊடகத்தில் டிரம்ப் தலைமையிலான ஆட்சியில் தேசிய அவசர நிலை கொண்டு வரப்பட்டு ராணுவத்தை பயன்படுத்தி பெருமளவிலான புலம்பெயர்ந்தவர்களை நாடு கடத்த உள்ளார் என்று ஒருவர் பதிவிட்டிருந்தார். அந்த பதிவுக்கு பதிலளித்த டிரம்ப் உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் மதவாத சக்திக்கு இடம் கிடையாது. ஷோபா கரந்தலேஜேவுக்கு துரை வைகோ பதிலடி. தமிழ்நாட்டின் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 107வது பிறந்த நாள். ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோர் மலர் தூவி மரியாதை. போர்களால் உணவே கிடைக்காத சூழல் ஏற்பட போகிறது. G20 மாநாட்டில் பிரதமர் மோடி எச்சரிக்கை. நவம்பர் 25 முதல் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஒன்றிய அரசு அழைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.